எவ்வளவோ இடங்கள் இருந்தும் ஏன் போகர் பழனி மலை மீது நவபாஷான முருகன் சிலையை பிரதிஷ்டை செய்தார் என்று தெரியுமா? நவக்கோள்களில் ஒன்றான செவ்வாயின் அதிபதி முருகன். செவ்வாயோட கதிர்வீச்சு அதிகமாக விழும் இடம்தான் பழனி. அதன்படி பார்த்தால் நவக்கோள்களில் ஒன்றான செவ்வாய் எனும் சிவந்த கோளின் நேரான வீச்சு பழனி மலை மீது பட்டு தெரிப்பதாகவும், அந்த கோளின் தலைவனான முருகன் அந்த மலை மேல் நின்ற கோலத்தில் அதன் வீச்சை தன்னுள் வாங்கி பின் ஆகம விதிப்படியான பூஜைகளால் அருள் அலைகளாக ஆக்கி அதை பக்தர்களுக்கு அன்றாடம் வழங்கி கொண்டிருக்கிறார். செவ்வாயின் வீச்சை ஒரு கல் சிலை உள்வாங்குவதை விட பாஷாண சிலை உள்வாக்கி வெளியிடுவதில் பல மாற்றங்கள் ஏற்படுகிறது. இதனாலேயே போகரும் நவ பாஷணத்தால் இந்த சிலையை உருவாக்கினார். இந்த பாஷாணங்கள் ஒவ்வொன்றுமே ஒரு கோளை பிரதிபலிக்கும். 9 கோள்களே 9 பாசனங்கள். மனித வாழ்வும் 9 கோள்களாலேயே வழிநடத்தப்படுகிறது.